Hello friends, welcome back to my channel Mom and V. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னா முருங்கைக்கீரை கஞ்சி. இந்த மழை காலத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு சளி இருமல் பிரச்சனை இருக்கும். இந்த முருங்கைக்கீரை கஞ்சியை வாரத்துக்கு 3 வாட்டி சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா அந்த பிரச்சனையே உங்களுக்கு வராது. இந்த முருங்கைக்கீரையில பாத்தீங்கன்னா எண்ணற்ற பயன்கள்லாம் இருக்கு. அந்த பயன்கள் எல்லாமே நான் உங்களுக்கு வீடியோல சொல்றேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம நீங்க பாருங்க. இந்த கஞ்சி பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம். ரொம்பவே ஆரோக்கியமான இந்த கஞ்சியை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம ஒரு மசாலா அரைக்க போகிறோம். அதுக்காக ஒரு ஜாரில் 20 பீஸ் தேங்காய் சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கோங்க. அடுத்து 1 டீஸ்பூன் சீரகம், அது கூட 1 டீஸ்பூன் மிளகு, 5 பூண்டு, 1 டீஸ்பூன் வீட்டில் அரைச்ச மஞ்சள் தூள். நீங்கள் கடையில் வாங்குகிற மஞ்சள் தூளை விட வீட்டில் அரைச்சி சேர்த்திங்கன்னா தான் அதோட சத்து நமக்கு முழுமையாக கிடைக்கும். இப்போ நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருளையும் நல்லா மிக்சியில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம மசாலா அரைச்சிட்டோம். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆனாலும் நமக்கு ப்ராப்ளம் இல்லை. இப்போ நம்ம இந்த முருங்கைக்கீரை கஞ்சி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஒரு பேனில் நீங்கள் எந்த அளவுக்கு நொய் இல்லைன்னா அரிசி எடுக்கிறீங்களோ அது வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்கணும். இது கொதிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம இதில் நொய் சேர்க்க போகிறோம். இது கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் நம்ம நொய் சேர்க்குறோம். 200 கிராம் நொய் நாங்கள் சேர்த்துருக்கோம். இதை 20 நிமிஷம் முன்னாடியே ஊற வச்சுருக்கோம். இப்போது இந்த நொய் நல்லா வேகணும். இது வேகிற கேப்பில் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானில் ஆல் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போது நொய் முக்கால்வாசி வெந்துருச்சு. இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த முருங்கையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதோட இலை, பூ, காய் எல்லாமே மருத்துவ குணங்கள் கொண்டவை. இந்த முருங்கைக்கீரையோட சாறு நம்ம உடம்புல ரத்த அழுத்தத்தை சரியான அளவில் வச்சுக்க உதவுது. நம்ம சேர்த்த மசாலா இதில் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது இதில் கழுவி வச்சுருக்க முருங்கை இலைகளை சேர்த்துக்கோங்க. மினிமம் ஒரு கைப்பிடி அளவு கீரை சேர்த்துக்கோங்க. நீங்கள் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். அடுத்த மருத்துவ குணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே குளுக்கோஸ் லெவலை கரெக்டாக வச்சுக்க இந்த முருங்கை உதவுதுன்னு சொல்கிறாங்க. முட்டை, பால், இறைச்சி இதிலலாம் எந்த அளவுக்கு புரதச்சத்து இருக்கோ அதே அளவு முருங்கை இலையிலையும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஹீமோக்ளோபின் லெவல் கம்மியாக இருக்கவங்க இதை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். நரைமுடி, தோல் நோய், வயிற்றுப்புண், தலைவலி, வாய்ப்புண் இது எல்லாத்துக்குமே முருங்கைக்கீரை நல்ல மருந்தாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த முருங்கைக்கீரை வேகிறதுக்காக இதை கொஞ்ச நேரம் மூடி போட்டு வேக வைக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த முருங்கைக்கீரை நல்லா வெந்துருச்சு. நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதில் நொய்யும் முருங்கைக்கீரையும் நல்லா வெந்திருக்கு. இந்த முருங்கை இலையோட முக்கியமான நன்மைகள் என்னென்னு பார்த்தோன்னா சளி இருமலை போக்கும். இந்த மழை காலத்துலேயும் இனி வர பனிக்காலத்துலேயும் நிறைய பேருக்கு சளி பிடிக்கும். நீங்கள் இதை வாரத்தில் 3 நாள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்காது. இப்போ இந்த கஞ்சியை நம்ம சர்வ் பண்ணிடலாம். இந்த கஞ்சியை நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சாப்பிட்லாம், மத்தியானம் லஞ்சுக்கும் சாப்பிட்லாம்.
இந்த முருங்கைக்கீரையை நம்ம தொடர்ந்து சாப்பிடும்போது நமக்கு ஏற்பட்ட கை கால் வலிகள் எல்லாமே போகும். முருங்கைக்கீரைன்னு சொன்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது இரும்புச்சத்தாக தான் இருக்கும். இதை சாப்பிட்டுட்டு வந்தோன்னா நம்ம உடம்புல இரும்புச்சத்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். எல்லாருமே வாரத்தில் அட்லீஸ்ட் ஒரு தடவையாச்சு இந்த முருங்கைக்கீரையை ஏதாவது ஒரு வகையில் சாப்பிடணும் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. ஏன்னா இந்த முருங்கைக்கீரை நம்ம உடம்புக்கு அவ்வளோ நன்மையை கொடுக்கும். சுவாச பிரச்சனை, ஆஸ்துமா, சளி இது போன்ற பிரச்சனைகள்லாம் இருக்கவங்க டெய்லி கூட இதை சாப்பிடலாம். எந்த உணவாக இருந்தாலுமே நம்ம நல்லா மென்று சாப்பிட்டாதான் அதில் இருக்க சத்து எல்லாமே முழுமையாக நம்ம உடலுக்கு கிடைக்கும். உணவை சுவைச்சு சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் இந்த சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா இதே போல் நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். எல்லா வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ஏதாச்சும் ரெசிபி இல்லைனா டிப்ஸ் வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அந்த வீடியோ உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன். இதே போல் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Stay home and stay safe. Thanks for watching.